ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்றைக்கு ரோஹிணி ரன்னிங் ஸ்டிச் அழகாக தைச்சி முடிச்சிட்டா. அப்புறம் இந்த துணி நிறைய இருந்ததுனால அதை மடக்கி வச்சு தைக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், அதனால் நான் பாதி துணியை கட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரெண்டாவது ஸ்டிச் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரெண்டாவது பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் நான் படிக்கும்போது எப்படி தைச்சிருந்தேன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா பேக் ஸ்டிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். முதல்ல இந்த லைனில் தைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃப்ளவர் என்ன மாதிரி வரைஞ்சி அதில் டிசைன் கொடுத்து தைக்கணும். லைன் வரைஞ்சிட்டு ஃப்ரேமை துணியில் நல்லா டைட்டாக மாட்டியாச்சு. அதுக்கப்புறமா தைக்க சொல்லி கொடுத்தேன். முதல்ல எப்படின்னா, நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச் முதல்ல ஒரு தைக்கணும். ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊசியை கீழேருந்து மேலே எடுக்கும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா திரும்ப பின்னாடி கொண்டு இந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டோம்ல, அதே அந்த அத்தை வரைக்கும் குத்தி நம்ம திரும்பவும் ஊசியை கீழே இறக்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மாதிரி ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு பின்னாடி ரன்னிங் ஸ்டிச் போடணும். இது இப்படி பின்னாடி பின்னாடி நம்ம தைச்சி போகிறதுனால தான் இதுக்கு பேக் ஸ்டிச்னு பேர். ஈஸியாக இருக்கா பேக் ஸ்டிச்சு? இது சொல்லி கொடுத்தோன்னா போதும், எனக்கு புரிஞ்சிடுச்சு, நானே தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவளே தைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி தைக்க ஆசைப்படுறவங்க ரோஹிணியை மாதிரி தைச்சி பாருங்கள். ரோஹிணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்து என்ன ஸ்டிச்சு சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு கேட்டு தைச்சிட்ருக்கா. ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, இந்த மாதிரியே தைய அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன். அவள் உட்காந்து கம்ப்ளீட்டாக அந்த லைன் ஃபுல்லுமே பேக் ஸ்டிச்சு தைச்சி முடிச்சிட்டா. அதுக்கப்புறமா ஒரு டிசைன் வரையணும்னு சொன்னால் ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கிட்டா. அப்புறமா நான் ஒரு ட்ரீ வரைஞ்சிட்டேன். இதை துணியில் வரைஞ்சி கொடுத்தேன். இந்த மாதிரி கார்பன் பேப்பர் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா துணியில் பேனாவால் நல்லா வரைஞ்சிக்கிட்டேன். அப்புறமா இந்த ட்ரீயில் அவள் பேக் ஸ்டிச் தைக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா பொறுமையாக அழகாக தைச்சி முடிச்சிட்டா. ரோஹிணியோட தையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பைய பொறுமையாக உட்காந்து தைச்சிக்கிட்டே இருந்தா.
சூப்பராக பேக் ஸ்டிச்சில் ஒரு டிசைன் தைச்சி முடிச்சிட்டா. ஓகே பாய், தேங்க்யூ.